போராட்டம் பண்ணல, கூடி வந்தவர்கள் சுற்றி நின்று அழுந்து கொண்டிருக்கிறார்கள். The people were weeping that evening looking at this cathedral or the church been built. தேவஜனமே, இது அவர்களுக்கு ஒரு கட்டடமாக அல்ல, அது அவர்கள் பாரிஸ்ல இந்த திருச்சபை ஒரு ஆவிக்குரிய அவங்களோட ஒரு அடையாளமாக அது காணப்பட்டது. That was the identity and their faith and the place where they worship. ஆனா அதுல முக்கியமான ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, இந்த வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறத இதை பார்த்தவர்கள் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் affected badly. எங்கம்மா வேலை செய்யல, இப்படி இருந்த கேத்தட்ரல் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு என்ன நினைச்சாங்க, பழைய பில்டிங் இது எதுக்கு நம்ம செஞ்சுட்டு, இது காசு எவ்வளோ வரும் தெரியுமா செலவு பண்ண, அதே பலகை அதே கட்டையை எடுத்து அதே ஆர்கிடெக்சர் அதே அணைப்பு கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டம். என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், ஐயோ நானும் புதுசு நினச்சேன், அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். இது பழசு தானே, எதுக்கு. இன்னும் வாட் தே டிட், ரிட்டையர் பண்ண ஆர்கிடெக்ட், ரிட்டையர் பண்ண கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாம் 80-70 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் கூப்பிட்டு, உலகம் போது எங்கே இருக்கிறாங்க எல்லா மூலையிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு, காசும் பத்தல, ஏன்னா எல்லாம் விலை, இட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சிவ் வுட் மெட்டீரியல் எல்லாம் விலை, எல்லாம் டொனேஷன் வாங்கி நிறைய ஜனங்கள் சுற்றி இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொந்த காசை போட்டு மறுபடியும் கட்டி அவருக்கு சொன்னார்கள், we will rebuild it stone by stone. மறுபடியும் கல்லுக்கு கல்லு மறுபடியும் கட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லி மறுபடியும் இதே மாதிரி அவர்கள் செய்து முடித்தார்கள். தேவஜனமே, அவர்கள் பழசாச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு எடுக்காம மறுபடியும் கட்டுவோம் என்று சொன்னார்கள். தேவஜனமே, இன்றைக்கு நெகேமியா அதே தான் சொல்லுகிறாரு. எருசலேம் வந்து பார்க்கிறாரு, அடிச்சுட்டு போயிட்டானுங்க பேர்சியாக்காரனுங்க, இதுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கோம், அவன் போய் வீடை கட்டு, அவங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு சொல்லல. நெகேமியா சொல்றாரு, வாங்க மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் உடைந்து போனதை கட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லி he repented, he called for people to work and they started their work. தேவஜனமே, ஆகியால் புதுப்பித்தல், restoration and renewal comes when we rise and we build. நம்ம எழுந்து நின்று அதை கட்டும்போது தான் இதெல்லாம் மாறும். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம திருச்சபையிலும் கட்ட வேண்டியது இருக்குங்க. 3 மாடி 4 மாடி கட்டடம் கிடையாது, கட்ட வேண்டிய ஆவிக்குரிய செவறுகள் இருக்கு. they are spiritual walls that we have to build in our church. சில காரியங்கள், உறவுகள், சில பழைய பிரச்சனைகள், இது எல்லாம் that's reality, we cannot deny it, let's not deny it, let's not be in denial. இது எல்லாம் திருச்சபையில இருக்கு, நம்ம யாவரும் சேர்ந்து கட்டுவதுக்கு. அங்கங்க செவரு அங்கங்க உளுந்து உடஞ்சி கிடக்குது, எல்லாம் கட்டணும். அது நம்ம புரிந்து கொண்டு நம்ம எழுந்து நம்ம கட்டணும். புதிய புத்தாண்டு ஆராதனையிலையும் ரியலைஸ் பண்ணணும், நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அறிந்து கொண்டு மறுமொழி கொடுக்கணும். New Year we saw how we should realize that we have certain things that we need to build, but today we're going to see that we need to respond. People of God, TMC இப்போ need to respond. இந்த ஆண்டு நம்ம திருச்சபை இதுக்கு மறுமொழி கொடுக்கணும். எப்படிங்க மறுமொழி கொடுப்பது? 3 காரியங்கள். ஒன்றாவது, ஃபர்ஸ்ட் repentance, மனம் திரும்ப வேண்டும். 6வது 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் 6-7 2வது அதிகாரம். ஆமா பாஸ்டர், 6-7 1வது அதிகாரம் 6-7 வாசிங்க. இல்லையே, அங்கேயும் இல்லையே. ஆமா, 1வது அதிகாரம் 6-7 மன்னித்துக் கொள்ளுங்கள். Chapter 1 verse 6 and 7. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனே ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு
கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். பாருங்க, நெகேமியாவோட முதல் மறுமொழி என்னன்னா, நாங்கள் பாவம் செய்தோம். நெகேமியாஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாஸ் நத்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஏதோ பயங்கரமான ஒன்றும் கிடையாது. மறுமொழி, நானும் என் வீட்டாரும் நாங்கள் பாவம் செய்தோம். தேவஜனமே, இதே தானியேலும் செய்கிறார். தானியேல் 9வது அதிகாரம் வசனம் 5 நம்ம பார்க்கிறோம். தானியேல் ஜெபிக்கிறாரு, நாங்கள் பாவம் செய்தோம், we have sinned. யாரு ஜெபிக்கிறா? தானியேல். தானியேல் ஏதாச்சும் தவறு செஞ்சாரா? ஆனா இட்ஸ் கம்யூனல் திங். அது சமுதாயமா சேர்த்து நெகேமியாவும் சரி தானியேலும் சரி முதல் மறுமொழி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், we have sinned against you. ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன்னா மன திரும்புதல் தான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நம்ம நோக்கி போகிறத காண்பிக்கிறது. வாட் இஸ் ரிப்பென்டன்ஸ்? ரிப்பென்டன்ஸ் இஸ் பேசிக்கலி மேக்கிங் a U-turn. மன திரும்புதல் என்று சொல்லும்போது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட திரும்புறது தான் அர்த்தம். ராங் வேல போனா யாரு வந்து பிடிப்பா? யார் பிடிப்பா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ராங் வேல போனா யார் வந்து பிடிப்பா? பிசாசு தான் பிடிப்பான். அவன் பிடிக்கிறானே, நம்மளே அதை நோக்கி போயிருவோம். அதனால யூ-டர்ன் பண்ணணும். So repentance is basically making a U-turn. அப்போ நெகேமியாவும் தானியேலும் அவர்கள் பார்க்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல் மறுமொழி என்னன்னா, திரும்பணும். we have to turn, we have to make a U-turn. நம்ம திரும்பணும். இப்படி போய்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. எருசலேமோட சுத்தி இருக்கிற நெதிரிகள் எல்லாம் உடஞ்சு போச்சு. பாதுகாப்பு இல்லை, தலைமத்துவம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றும் மாற்றம் இல்லை. திரும்புவோம். லெட்ஸ் டர்ன், லெட்ஸ் மேக் அ யூ-டர்ன். அவர்கள் முதலாவது தானியேலும் சரி நெகேமியாவும் சரி மற்ற எந்த ஊழியக்காரங்க நீங்க பார்த்தா பாருங்க, முதலாவது எல்லா சட்டையெல்லாம் கிழித்து போட்டு யோசுவா அச்சான் செய்த தவறுக்கு யோசுவா போய் மன்றாடுறாரு. ஏன்? முதலாவது மனம் திரும்பணும். அவர்களோட முதல் மறுமொழியே மனம் திரும்பினார்கள். அதனால்தான் நெகேமியா என்ன பண்றார்? நேரா ராஜாட்ட போயிட்டு ஜனங்கள்கிட்ட பேசிட்டு, இதெல்லாம் ஜனங்கள்கிட்ட பேசிட்டு கல்லெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட பேசிட்டு மனம் திரும்புறாரு. ஆக்சுவலி பேசுறதுக்கு முன்னாடி அவர் மனம் திரும்புறாரு. அதுக்கப்புறம் தான் ராஜாட்டே போய் பேசுறாரு. இப்போ முதல் மறுமொழி என்னைக்குமே நம்ம மனம் திரும்பணும். தேவ ஜனமே, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் வசனம் 14. Repentance is not weakness, is aligning yourself. மன திரும்புதல் ஐயோ நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், என் குற்றத்தை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மன திரும்புறது மறுபடியும் ஆண்டவர் கூட நம்ம அலைன்மென்ட்டை சரிப்படுத்துவதை அது காண்பிக்குது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் வசனம் 14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமென். அப்போ ஜனங்களுக்கு சாலோமோனுக்கு ஆலயத்தை கட்டினதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்துல ஏன் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவத்தை அறிக்கிட்டே முகத்தை தேடும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன். If we can repent from our sin and come to church and humble ourselves before God and pray, then God will definitely bring a renewal in our church. Amen. இந்த மாதிரி ஆமீன் நல்லா தான் இருக்கு. அங்க ஆமீன் வர்றது நல்லா தான் இருக்கு. ஆண்டு நிச்சயமா தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவார். எப்போ? திருச்சபை நம்ம எல்லாம் கூடி ஒன்றாக நம்ம குற்றங்களை உணர்ந்து கொண்டு பாவத்தை அறிக்கையிடும் போது. தேவஜனமே, நெகேமியா ராஜா கிட்ட பேசுக்கு முன்பதாகவே ஆண்டவரோட அவனோட அலைன்மென்ட்டை சரிப்படுத்துறான். He's aligning himself with God first. He's saying, I want to repent first. First response was repentance. முதல் மறுமொழியே மனம் திரும்புது. ஏன்னா அது இல்லாமல் அடுத்த படி போக முடியாது. அப்போ இன்றைக்கு திருச்சபைக்கு நம்ம அடுத்த படி போகணும்னா முதலாவது திருச்சபையாக நம்ம வாழ்க்கையோ சரி, ஊழியமோ சரி, திருச்சபையோ சரி, குடும்பமோ சரி, முதலாவது எல்லாரும் உட்கார்ந்து நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்புவது தான் இந்த ஆண்டுக்கு முதல் மறுமொழி நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். Your first response on this first Sunday of the year
If you want to have a blessed year in 2026, in your family, in your ministry, in your career, in your studies, wherever you are, whatever you do, you need to repent first. That is the first response. அதுதான் முதல் மறுமொழியாக அது காணப்படுகிறது. இப்படியாக ஒருத்தர் மெக்கானிக்கை போய் பார்க்க போனார். காடியை ஃபுல் சர்வீஸ்க்கு கொடுத்தார். நல்லா காசு அது சொல்றாங்க, இது ப்ராப்ளம் இது சொல்லிட்டா எல்லாத்தையும் மாற்றுங்க, ஐ வில் பே ஃபுல். எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஈ ஸ்பெண்ட் 1000, நிறைய எல்லாத்தையும் மாற்றிட்டார். காடி 2ஆம் மாதம் கருப்பு எண்ணெய், பெல்ட்டு, ஒயரு எல்லாத்தையும் மாற்றிட்டார். காடியை உட்காந்து எக்ஸைட்டடாக இருக்கிறாரு. காடி நான் ஓட்டும் போது காடி புதுசாக இருக்க போதுன்னு காடியை ஓட்டிகிட்டே வர, நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படி ரோட்டில் போகும்போது கையை விட்டார். காடி லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் திரும்பி ட்ரை பண்றாரு, ஸ்டேரிங்கை விட்டா காடி திரும்பி லெஃப்ட்டுக்கு போகுது. என்ன பிரச்சனை? திரும்பி போறாரு சர்வீஸ் சென்டருக்கு. அவ்வளோ ஐ ஸ்பெண்ட் 1000, கார் ஈவன் கேனாட் கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இருக்கிறவன் சொன்னா, நீ எல்லாத்தையும் செஞ்ச, எலாய்மெண்ட் செய்யல. இந்த வருஷம் ரெசல்யூஷன், இதை மாறப்போகுது, அது மாறப்போகுது, இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், வெயிட்டு குறைக்க போகிறோம், அன்னாடிக்க ஜெபிக்க போகிறோம், அன்னாடிக்க வேத்தை வாசிக்க போகிறோம், அன்னாடிக்க ஃபேமிலி ப்ரேயர் இருக்க போது, இது இந்த ஹேபிட்டை மாற்ற போகிறேன், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, ஐ வாண்ட் டு ஸ்டாப் டூயிங் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் டூ திஸ், ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தி, ஐ வாண்ட் டு பி இன் டயட். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டு சமூகத்தில் போயிட்டு மனம் திரும்பும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு மனம் திரும்பலைன்னா திரும்பி வாழ்க்கை அங்கேயே தான் போகும். திரும்பி அங்கேயே தான் போகும். ஸ்டேரிங் விட்டோன்னா ஆண்டு கொஞ்சம் இல்லைன்னா போய் வாழ்க்கை திரும்பி போயிடும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன் கண்ட்ரோலாக இருக்கணும்னா காட் மஸ்ட் பி இன் கண்ட்ரோல். ஆமென். ஆகையால் தேவ ஜனமே, நேமியா நன்றாகவே அறிந்திருந்தாரு, ஆண்டுக்கு நேராக அலைன்மெண்ட் சரியா இல்லைன்னா எவ்ரிதிங் வில் ட்ரிஃப்ட் அவே. ஸோ பீப்புள் ஆஃப் காட், ரிப்பென்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம் பாவத்தை அறிக்கையிடும் போது நம்ம பாவத்தை மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். when we confess our sin, he is faithful and is just to forgive us. amen. இன்றைக்கு நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது அவரும் முடியாது, நான் மன்னிக்க மாட்டேன், நீ இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னு அவர் அங்கேருந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அது பண்ணுறது நம்ம. ஒரு ஆள் மன்னிப்பு கேட்டா, ஓ வாஃபோ what for I must forgive you அப்படி நம்ம தான் கேட்போம். ஆண்டவர் கேட்க மாட்டார். அவர் அங்கேருந்து மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவ ஜனமே, when we confess, he forgives. இன்றைக்கு அதுதான் நம்மளோட முதல் மறுமொழியாக இருக்கும். that should be our first response today, people of God. Shall we repent? Repent from our selfishness. Repent rather than blaming others, taking ownership. And so let's repent ourselves. மனம் திரும்பும். இந்த ஆண்டுக்கு முதல் காரியம், முதல் மறுமொழி ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம செய்வது உடன்படிக்கையாக மனம் திரும்பும். Let's make a covenant before today. Let's repent. இரண்டாவது, number 2, the response should come in rebuilding together. கட்டுவதை மறுபடியும் சேர்ந்து கட்டுவது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. இப்போ 2வது அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. chapter 2 verse 17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். என்ன சொல்றாரு? கட்டுவோம் வாங்க. இவரு நான் போன வாரம் சொன்ன மாதிரி நியூ இயர் சர்வீஸ்க்கு இஸ் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் மேன். அவரு சூசா என்ற இடத்துல அந்த ராஜா அரண்மனையில இவர் நல்ல ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஈ தப்பாயா நான் சூசா கண்டீரி. அவர் சூசால சந்தோஷமா இருந்துடலாம். ஆனா இவர் சூசால இருந்துகிட்டு எருசலேமுக்கு வந்து, அதை எப்படி வந்தாருன்னா அந்த வசனத்துல பார்த்தோம், இங்க பூந்து அங்க பூந்து இங்க வெளியாகி பூந்து வந்துட்டாரு எருசலேமுக்கு. வந்துட்டு நின்று பார்த்துட்டு அவர் சொல்றாரு, வாங்க சேர்ந்து கட்டுவோம். அவர் என்ன தெரியுமா பண்ணி இருந்திருக்கலாம்? நான் காசு கொடுக்குறேன், சிமெண்ட் முட்டையெல்லாம் வாங்கி கட்டிருங்கப்பா, செஞ்சிருக்கலாமா இல்லையா? ராஜா see this king must also know the setting. பபிலோன் ஜனங்கள், பபிலோன் மக்கள் வந்து ரொம்ப மோசம். அவங்கெல்லாம் குழந்தையெல்லாம் சாவடிச்சிருவாங்க. அந்த ஒரு இருக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசிலாம் பார்த்தீங்கன்னா, பபிலோன் காலத்தில் எல்லாம் குழந்தையெல்லாம் சாவடிச்சிருவாங்க. அவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்க. பட் பெர்ஷியன்ஸ் அது ஆப்போசிட். பெர்சியா அந்த ராஜ்யம் வரும்போது, பபிலோனை
தேய்ச்சிட்டு பெர்சியா ராஜ்யம் வரும்போது when the Persians take over, they were the other opposite side. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தானியேல் 7வது அதிகாரத்துல அந்த தாரியஸ் ராஜா இவங்கலாம் இருக்கிறாங்களே, அனுப்பி விட்டாங்க. ஏய் யூ கோ பேக் டு யுவர் லேண்ட், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ இந்த நேமியா போய் அந்த ராஜாட்ட சொல்லியிருக்க முடியாது, நான் போக முடியல, நான் இங்க இருக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க, விஷம் வச்சிருவானுங்க, நான் காசு கொஞ்சம் கொடுங்க, செவரெல்லாம் உடஞ்சிருக்குது, சோஷியல் கன்சர்ன் சேர்பர்சன்ட்ட சொல்லி கமிட்டியில் பேசி ஒரு அப்ரூவல் கொடுங்க, பேசியிருந்துருக்கலாம் தானே, இல்லை ஒரு சொந்த காசு போட்டிருக்கலாம், பேர்க்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் செய்கிறோம், ஊழியத்துக்கு போக முடியல, தப்பு சொல்ல, ஆனால் ஊழியத்துக்கு போக முடியல என்ன பண்ணுறோம், என்னால் போக முடியல, போகிறவங்களுக்கு கொடுப்போம். நான் இங்கே இருக்கிறேன், அவங்க காசு கொடுத்துருவோம், சிம்டு ஒரு 10 மூட்டை வாங்கி கொடு, செஞ்சிருக்கலாம், ஆனால் செய்யலை. He should have just stayed back and gave orders, but he did not. ஆனால் அவர் செய்யலை. என்ன செய்கிறாரு, வாங்க சேர்ந்து கட்டுவோம், லெட்ஸ் rebuild together, சேர்ந்து கட்டுவோம், ஒன்றாக கட்டுவோம், ஒரு மனமாக கட்டுவோம். இந்த பறவைகளை பார்த்துருக்கிறீங்களா? இந்த புந்தவங்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, டிவியில் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க, அது வி ஷேப்பில் போவோம், பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு அந்த எழுத்து தேவைப்பட்டனால நான் வி ஷேப் ஃபோட்டோ எடுக்கல, அந்த எழுத்து அங்கே தேவை. இது பறவைகள் பறப்பது சச் டீட்டெயில் கோஆர்டினேஷன், சரியா? அதில் 5 காரியங்கள் 4 காரியங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த முன்னுக்கு போகிறது தான் அந்த வி ஷேப்பில், அந்த முன்னுக்கு போகிறதுக்கு தான் லீடர்ஸா. இதுங்க டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வர்றதுங்க என்ன பண்ணுவாங்களாம், முன்னுக்கு போயிடுவாங்களாம். இப்போ இந்த டயர்ட் ஆனது பின்னாடி போகுது பார்த்தீங்களா, இன்னும் டயர்ட் ஆனிச்சுன்னா கீழே போயிருமா, அந்த வி ஷேப்லேருந்து வெளியேறிடுமா. பின்னாடி இருக்கிற 2 அது டயர்டாக போயிடுச்சு, அதுக்கு சப்போர்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற 2 என்ன பண்ணுமா, அதுங்களும் கீழே போயிட்டு அந்த வீக்கான் இருக்கிறத சப்போர்ட் பண்ணுவாங்களாம், அப்படியே தான் ரொட்டேட் பண்ணுவாங்களாம். எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கும் மைல்ஸ், ஏன்னா இதுங்க பல மைல் பறந்து போகுங்க, பறந்து போவதுக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா சப்போர்ட் பண்ணிட்டு தான் போகுங்களாம். கேட்டோன்னு என்ன சொல்லுவோம், 5 அறிவா முருகன்னு சொல்லிடுவோம். அதுங்களுக்கு என்ன தெரியும், அதுங்களுக்கு கூட ஒத்துமையாக தான் வேலை செய்யணும்னு தெரியுது. என்ன தெரியுது, அதுங்களுக்கு கூட 5 அறிவுன்னு நம்ம தான் அதுங்களை அவமானப்படுத்துகிறோம். அது 5 அறிவு, அதுக்கு என்ன தெரியும், அந்த 5 அறிவுக்கே ஒத்துமையாக வேலை செய்யணும்னு தெரியுதே. நமக்கு எத்தனை அறிவு? 4 வாரா, பயந்துட்டேன், சும்மா பார்த்தேன், சீரியஸாக இருந்தாங்களா? 6 அறிவுன்றோம். நம்ம யோசிச்சுக்கணும், ஒன்றா வேலை செய்வது ரொம்ப முக்கியம். நேமியா பேர்க்க வேண்டாங்க, அங்கேருந்தே சொல்லியிருந்துருக்கலாம், கட்டிருங்கப்பா, சிமெண்ட் முட்டை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. பட் போனார், போயிட்டு வாங்க சேர்ந்து கட்டுவோம். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம திருசபைக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு நமக்கு, எவ்வளோ தாளந்துள்ள மக்கள் இருக்கிறோம். சேர்ந்து செஞ்சா எவ்வளோ செய்யலாம், சேர்ந்து செஞ்சா எவ்வளோ செய்யலாம். சேர்ந்து கட்டுவோம். இந்த வருஷம் 1 ஆண்டவர்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மன திரும்புவோம். 2வது சேர்ந்து கட்டுவோம். இருக்கிற குறைகளை பார்க்க வேண்டாம், எல்லா குறைகளும் ஒரு சைட்டு ஓரம் வச்சுட்டு சேர்ந்து ஊழியத்தை செய்வோம். நேமியா காலத்தில் பிரச்சனை இல்லை நினைக்கிறீங்களா? இப்போதான் பேர்க்காரு, இன்னும் பின்னாடி எத்தனையோ அதிகாரம் இருக்கு. சொந்த மக்களே பிரச்சனை பண்ணாங்க, ஆனால் அந்த மக்களோட தான் அவர் சேர்ந்தே கட்டினார். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், பஸ்தா இங்கெல்லாம் இருக்க முடியாது, பஸ்தா இப்படி தான் பஸ், இவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு போகிறது கிடையாது ஊழியம். அப்படி இருக்கவங்க கூட ஊழியத்தை செஞ்சுட்டு முடிச்சுட்டு போகிறது தான் ஊழியம். அதே ப்ராப்ளமேட்டிக் பீப்புளோட தான் நேமியா ஊழியத்தை செஞ்சு செவரை கட்டி முடிச்சார். ப்ராப்ளம் என்றைக்குமே மாறாது, ப்ராப்ளமேட்டிக் பீப்புளும் மாற மாட்டாங்க, நம்ம மைண்ட் செட் தான் மாறணும். சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு மனமாக நம்ம வேலை செய்வோம். தேவஜனம், இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்வோம். லெட்ஸ் ரெஸ்பாண்ட் பை சேயிங் லெட்ஸ் ரீபில்ட் டுகெதர். சேர்ந்து கட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். என்னதான் போதகரும் சரி, உக்கலான குழுவினர்களும் சரி, இல்லை தலைவர்களும் சரி, என்னதான் மல்லு கட்டினாலும் ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. சேர்ந்து கட்டணும், சேர்ந்து செய்யணும். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அதனால தாங்க திருசபை இருக்குது. தட்ஸ் வை சர்ச் எக்ஸிஸ்ட்.
இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வருது இல்லை. ஏன்? திருச்சபை போனா பிரச்சனை. இன்றைக்கு இன்னொன்று ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ வாண்ட் கிரைஸ்ட் பட் நாட் த சர்ச். ஐ வாண்ட் கிரைஸ்ட் பட் நாட் கிரைஸ்ட் பாடி. இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு வெளியே. எனக்கு சர்ச் வேண்டாம், ஆனா கிறிஸ்து வேணும். காந்தி இன்னும் பயங்கரமா சொன்னார், எனக்கு கிறிஸ்து வேணும், கிறிஸ்தவர்களே வேணாம். அவரை பத்தி பேச வேண்டாம். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு வேணும் தான், ஆனா சர்ச் வேண்டாம். நீங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல. ஏன் சர்ச் வேண்டாம், எனக்கு இயேசு இருந்தா போதும், நான் வீட்டுல இருந்து ஆராய்ச்சிக்கிறேன், ஆன்லைன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நோ நோ நோ, சர்ச் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இது இயேசு சொன்னது, இயேசு ஆரம்பிச்சது, இயேசு உருவாக்குனது. திருச்சபை அவர் உருவாக்குனார். திருச்சபை முக்கியம். இன்றைக்கு ஒத்துமையாக ஊழியம் செய்வதற்கு திருச்சபை முக்கியம். பிசாசானவன் என்ன தெரியுமா செய்வான்? உங்களை திருச்சபையிலேருந்து பிரிப்பான். யூ பிலீவ் மீ ஆர் நாட், ஐ டோன்ட் நோ, பட் தட்ஸ் த ட்ரூத். The first thing that Satan will do in your life is he will bring you far from the church. இதெல்லாம் மண்டையில நுழைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு தான். சர்ச் வேண்டாம், இயேசு போதும் உனக்கு, இயேசு இருந்தா போதும் உனக்கு, சர்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது சர்ச் இருந்து பிரிப்பான், அப்புறம் இயேசு கிட்ட இருந்து பிரிச்சிருவான். கம் டு சர்ச், லெட்ஸ் ரீபில்ட் டுகெதர். சர்ச்சுக்கு வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் பிரச்சனைன்னு வராம இருக்கிறாங்க. கம் டு சர்ச். சர்ச்சுக்கு வரணும். சரியா? சேர்ந்து கட்டுவோம். மூன்றாவது மறுமொழி என்ன மறுமொழினா, ஆயத்தமா இருக்கணும். என்னைக்குமே ஆயத்தமா இருக்கணும். நேமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். ஆமென். ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, எல்லாம் கைகூட்டி வரணும். ஆண்டவரே, நான் போய் ராஜாவை பார்க்க போறேன், எல்லாம் கைகூட்டி வரணும். பாருங்க, நேமியா வேற யார் சொல்லி இருந்திருக்கலாம். யார் வந்து சொல்றா? ஹனானி வந்து சொல்றாரு. ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் சொல்றாரு, இந்த மாதிரி நடக்குதுன்னு. இவர் என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? நான் முக்கியமான இடத்துல இருக்கிறேன், ராஜா என்னை விட மாட்டாரு, பரவாயில்ல, நீ போ, நான் உனக்கு டைரக்ஷன் கொடுக்குறேன், உனக்கு நான் பிளான் ஒர்க்லாம் கொடுத்துட்றேன், பேப்பர் ஒர்க்லாம் செஞ்சிடறேன், நீ போய் செய்யன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, நான் போறேன், நான் போய் ராஜாட்ட கேட்க போறேன். ஐ வாண்ட் டு கோ. he was ready to go. readiness is important. அந்த உள்ளம் வரணும். நான் போறேன், to avail yourself, to make yourself available. நான் இருக்கிறேன், நான் செய்றேன், நான் மாறுறேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுகிறதும் ரொம்ப முக்கியம். யாரும் போகாம இருந்தாலும் நான் போகிறேன் என்று சொல்லுகிற உள்ளம் தான் நேமியாக்கு இருந்தது. இப்ப 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை அனுப்பும்படிக்கு send me, let him send me. He is availing himself. ஒப்பு கொடுக்கிறாரு, என்னை அனுப்புங்க. மற்றவங்களை அனுப்புங்கன்னு ஜெபிக்கல, இல்ல மற்றவங்களை அனுப்புங்கன்னு போய் கேட்கல, என்னை அனுப்புங்க, என்னைய பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் ஜெபிக்கிறாரு. we must make sure we are ready to be used by God. ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இதே தான் ஐசியா தீர்க்கதரிசனம் சொன்னார். 6வது அதிகாரம் வசனம் 8ல ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்காக யாரு போவான்னு சொல்லி. அவர் சொல்றாரு, நான் போகிறேன். and that's exactly same Hebrew word. அதே எபிரேயர் மூல பாஷை தான், அதே வார்த்தை தான், நான் போகிறேன், send me. நேமியாவும் அதே வார்த்தை தான் சொல்றாரு, ஐசியாவும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. ஆனா என்னைக்குமே அருட்பணி ஊழியத்துல ஞாயிற்றுக்கிழமை இந்த அருட்பணி மாதத்துல ஐசியா மட்டும் தான் பேசுறோம். நேமியாவும் அதே வார்த்தை தான் சொல்றாரு, என்னை அனுப்பும். I am ready, send me. தேவஜனமே, இன்றைக்கு
நம்ம போகணுங்க. we must make sure we avail ourselves. நம்ம எல்லாத்துக்குமே இந்த கதை தெரியும், ஆமாவா இல்லையா? இது நான் சுங்காய் பாரியா டைட்டனிக் ஏப்ரல் 1912 ஆண்டு இந்த டைட்டனிக் வந்து அன்சிங்கபிள் அப்படின்ட்டு சொன்னார்கள். இது முழுகவே முழுகாது அப்படின்ட்டு சொல்லி. பை த வே, சரி, உங்களுக்கு இன்னும் ஜாக் அண்ட் ரோஸ் கதை உண்மை கதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கதை இல்ல. அங்க உண்மையா நடந்தது 2 கதை தான். ஒன்னு இந்த கதை, இன்னொன்னு அதுல ஒரு போதகர் இருந்தார். அது அந்த கதையை வேற நாள் சொல்றேன். இது 2 தான் உண்மை கதை. ஜாக் அண்ட் ரோஸ்லாம் உண்மை கதை கிடையாது. அப்போ இந்த டைட்டனிக் அன்சிங்கபிள் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் பணக்காரங்க எல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும், சரியா? மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி, வண்டர்ஃபுல் என்ஜினியர்ஸ், பயங்கரமான கேப்டனு, எல்லாம் பயங்கரமா இருக்கு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நினைச்சாலும் அதை சாய்க்க முடியாது. ஈவன் இஃப் காட் திங்ஸ் கேனாட் பி சோ ஸ்ட்ராங், இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது எல்லாத்துக்கும் தெரியும் 2200 பேர் மரித்து போகிறார்கள். ஆனா 2200 பேர் கப்பைக்குள்ளாக போகிறார்கள். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனை, லைஃப் போட்டு பத்தல. அவங்க இறந்து போனாங்களே எல்லாரும். ஏன் தெரியுமா இறந்து போனாங்க? எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தாங்க. புயல் அடிச்சா இது பயங்கரமா தாங்கிரும், அனல காத்து அடிச்சிச்சுன்னா இது நல்லா தாங்கிரும், இது சரியான ஸ்ட்ராங்கு. எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, சேஃப்டி போட் இல்ல. 8 சேஃப்டி போட்டை வச்சு எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்? அப்ப எல்லாம் செத்து போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அது முழுகினால கிடையாது, ரெடியா இல்லை. ஆக்சிடென்ட் வரும்போது தாங்குவதுக்கு ரெடியா இல்லை. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஊழியத்துக்கு ரெடியா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். 1500 பேர் இறந்து போனார்கள். இட்ஸ் நாட் பிகாஸ் ஹெல்ப் டிட் நாட் எக்ஸிஸ்ட், பட் தே வர் நாட் ரெடி அட் தட் மோமெண்ட் டு ஹெல்ப். ரெடியா இல்லை, ஆயத்தமா இல்லைன்னா ஆபத்துங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற காரியத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready for God's direction in our life? Are we ready? ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் பழசெல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு புதிதாக முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். God wants us to settle all our past issues and move forward. Are we ready for it? அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? Are you ready for that? Are you ready for that change? Are you ready to be changed? அது ரொம்ப முக்கியம். Are you ready for the change? வேற, are you ready to be changed? Are we ready to rise up and build? Are we ready to be renewed? Are we ready to be used by God? ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு உடஞ்சிருக்குங்க, உடஞ்சிருக்கு. ஓப்பனா சொல்லணும், அப்படிதான் உடஞ்சிருக்கு. எங்க? எருசலேம்ல செவர் இல்லை, இங்க நம்ம சர்ச்சில் நிறைய காரியங்கள், உறவுகள் உடஞ்சிருக்கு, ஊழியங்கள் உடஞ்சிருக்குது. நான் எவ்வளோதான் இங்கேருந்து பேசினாலும் சரியாகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டணும். அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு முதலாவது மனம் திரும்பணும். ஆகியால் தேவ ஜனமே, இன்றைக்கு புதுப்பித்தல் வேண்டும் என்றால் அந்த புதுப்பித்தலுக்கு முதலாவது நம்ம ரியலைஸ் பண்ணணும். We have to realize that we need renewal. Then once we have realized, we should respond. அதை அறிந்து கொண்டதுக்கு பிறகு மறுமொழி கொடுக்கணும். மனம் திரும்பி சேர்ந்து கட்டவும் ஆயத்தமாக இருப்பதும் நமக்கு மறுமொழியாக காணப்படுகிறது. லெட்ஸ் மேக் அ கவனன்ட். உடன்படிக்கையை செய்வோம். எழுந்து நின்று நம்ம கட்டுவோம். லெட்ஸ் ரைஸ் அண்ட் பில்ட். இந்த உடன்படிக்கை ஞாயிறாக இருப்பதனால் எல்லாத்துக்கும் ஒரு காட்டு நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நானும் ஒய்ஃபும் விடிய கால தொலைந்தெல்லாம் ஃபுனரெல்லாம் முடிச்சுட்டு விடிய கால 1 மணிக்கு விட்டிகிட்டு இருந்தோம். சரியா? கொடுத்துருங்க ப்ளீஸ். யங் பீப்புள், பாஸ் இட் அரவுண்ட். மேலே வரோமே. ஓகே, பேரை எழுதி அதில் 5 காரியம் போட்டிருக்கிறேன். 1வது, I will repent of my sin. 2வது, I will rebuild my church together with others. பிராக்கெட்ல reconcile போட்டிருக்கேன். அது இல்லைனா சேர்ந்து செய்ய முடியாது. 3வது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வருவேன்னு போட்டிருக்கேன்.
லீவுக்கு எங்கேயாச்சும் போனாலும் அங்க எங்கேயாச்சும் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு வரணும். 4வது, சர்ச்சுக்கு வராம இருக்கிற, என் கூட சண்டே ஸ்கூல் படிச்ச, என் கூட எம்ஒய்ஃப்க்கு வந்த, என் பக்கத்துல இருக்கிற, என் தாமான்ல இருக்கிற என் சர்ச் மெம்பர் சர்ச்சுக்கு வராதவங்கள கூட்டிட்டு வரணும். 5வது, நான் எழும்பி நான் கட்டுவேன். ஐ ரைஸ் அப் அண்ட் பில்ட். அப்போ அதுல மேல பேரை எழுதிட்டு கீழே ஒரு சைனை வச்சிருங்க. பேர் எழுதிட்டு கீழே சைன் வச்சுட்டு போயிடாதீங்க, கண்டுபிடிச்சிருவேன் யாரோட பேருன்னு. பேர் எழுதி சைன் வச்சு உங்க பைபிள்லயோ உங்க வாலெட்லயோ உங்க பர்ஸ்லயோ வைங்க. அங்கேயே இருக்கட்டும், அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரியா? அதுக்கு இல்லை, பார்க்குறப்பெல்லாம் தெரியணும், தெரிகிற மாதிரி இடத்துல வைங்க. போயிட்டு மேக்னெட் ஃப்ரிட்ஜை வச்சு ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைங்க. 5 பேர் இருக்கீங்க, 4 பேர் ஃபேமிலி இருக்கீங்களா, வரிசையாக ஓடுங்க. சமைக்கும் போது, ஃப்ரிட்ஜை திறக்கும் போது, தண்ணி குடிக்கும் போது பார்த்துட்டு, ஆண்டவரே நான் சேர்ந்து கட்டணும், நான் சேர்ந்து கட்டணும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் கொடுத்தோன்னே நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிருவோம். இங்கிட்ட யாரும் கொடுக்கலையா? கிடைச்சிருச்சா? கிடைக்கல, எங்க ஆண்டிக்கு கிடைக்கல, சர்ச் ஆண்டிக்கே கட்டுறாங்க. ரொம்ப சின்னதாங்க, பரவாயில்ல, சைன் வச்சுட்டு, இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இல்லை, கோத்தா கான்ட்ராக்ட்லாம் இல்லை, பயப்படாதீங்க, அதெல்லாம் நல்லது தான் எழுதியிருக்கு. நான் அப்புறம் சாஃப்ட் காப்பி இதை நான் உங்களுக்கு கம்யூனிட்டி குரூப்பில் போடுவேன். சரியா? பட் தட்ஸ் வாட் இட் இஸ் ரிட்டன் தேர். ஐ ரிப்பென்ட், ஐ ரீபில்ட், ஐ கம் டு சர்ச், ஐ பிரிங் அதர்ஸ் டு சர்ச் அண்ட் ஐ ரைஸ் அப் அண்ட் பில்ட். இங்க சாரி, இங்க 3 பேர் இருக்காங்க. அது கிடைச்சிருச்சா? லெட்ஸ் ப்ரே. ஜெபிச்சிருவோம். சரியா? ஜெபிச்சதுக்கு பிறகு நீங்கள் உடன்படிக்கை செய்யலாம். லெட்ஸ் கமிட் அவர் செல்ஃப். லெட்ஸ் டேக் திஸ் சீரியஸ்லி. லெட்ஸ் டேக் திஸ் சீரியஸ்லி. இதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இந்த ஆண்டு புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அதை நம்ம அறிந்து கொண்டு மறுமொழி கொடுக்கணும். We want God to renew us, renew our family, renew our life, renew the church, renew the ministry. We have to realize and we have to respond. அதை அறிந்து கொண்டு மறுமொழி கொடுக்கணும். இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யும். லெட்ஸ் மேக் a covenant before God. Let's say, God, I want to repent. மன திரும்பும். திருவிருந்துக்கும் நம்ம வரப்போகிறோம். மன திரும்ப உள்ளத்தோட வருவோம். நம்ம பேசின வார்த்தைகள், நம்ம செய்த காரியங்கள், சிந்தித்த காரியங்கள், ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே.